ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் வந்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். எனக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. இது வந்து ஆக்சுவலாக என்னோடய பர்த்டே அன்றைக்கி எடுத்தது. இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பர்த்டே கிஃப்ட் வந்திருக்குது. ஸோ கிஃப்ட்டுனா நீங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, நான் கண்டிப்பாக காட்டுறேன். அது என்னென்னா தலப்பாக்கட்டி பிரியாணி. இது வந்து இஃப்தார் பேக். ஸோ இஃப்தார் பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு என் தம்பி வந்து எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ அதுதான். ஸோ கிஃப்ட்னால் நீங்கள் நார்மல் கிஃப்ட் நினச்சிருப்பீங்க. அதுவும் வந்துச்சு, எனக்கு கேக்கு, பொக்கே அதெல்லாம் கூட வந்துச்சு, அது வேறு. பட் இது வந்து சாப்பிட்ற ஐட்டம். ஸோ வந்து எனக்கு இஃப்தார் பேக்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தலப்பாக்கட்டு பிரியாணியில் இஃப்தார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுதான் வந்திருக்கு. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக இஃப்தார் பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கேட்டுகிட்டே இருந்தேன் எங்கே வாங்கணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கான். நான் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது உள்ளேன்னு நான் பார்க்குறேன், உங்களுக்கும் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பாக்ஸில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி இஃப்தார் ஸ்பெஷல். ஸோ இதுதான் அந்த இஃப்தார் பேக். ஓகே ஓகே இது ஒரு பாக்ஸ். என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் இது நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடுறேன். ஓகே, ஐ திங்க் இது வந்து நல்லா சாப்பிட்றவங்க ஒரு பாக்ஸ் சாப்பிட்லாம், அவ்வளோதான். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஐ மீன் பேக்கிங்லாம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் செந்திருக்காங்க லைட்டாக, அது ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம். அவ்வளோதான். இது வந்து நான் கேட்டேன், சும்மா எவ்வளோ சொல்லி விலை கேட்டேன். 350 இன்க்ளூடிங் டெலிவரி சார்ஜ் 350. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன்றுனா காட்டுறேன். இது வந்து பிரியாணி. ஒன் மோர் திங், இது வந்து நார்மல் குஸ்கா தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ அவன் வந்து ஏன் குஸ்கா ஆர்டர் பண்ணான்னா சிக்கன் நிறையா சைட் டிஷ் இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து குஸ்கா தான் ஆர்டர் பண்ணியிருக்கான். இது வந்து என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து கறி குழம்பு. அடுத்தது வந்து ரைத்தாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இது மயனீஸ். சூப்பராக இருக்குல்ல, நல்லாயிருக்கு மயனீஸ் பார்க்குறதுக்கே. சாப்பிட்டு பார்க்கலாம். வெண்ணெய் மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிடுறேன். இது பச்சடி, ஆனியன் ரைத்தா. ஓகே, அடுத்தது வந்து குலாப் ஜாமுன். ஓகே, இது வந்து கஞ்சி, நோம்பு கஞ்சி. ஓகே, இது வந்து ஓகே பரோட்டா. ஓகே, இது வந்து முந்திரி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தட்டில் வச்சிடுறேன் ஓரமாக. இதை வந்து இந்த தட்டில் வச்சிடுறேன், கீழே விழுது. ஓகே, அடுத்தது வந்து சிக்கன் ஃப்ரை இருக்குது. ஸோ அதையும் நான் இங்கே ஓரமாக வச்சிடுறேன். இது என்னென்னு பார்க்கலாம். டேட்ஸா இல்லை பாதம். ஓகே, ஸோ பாதம் ஃப்ரைட் கேஷ்யூ. ஓகே, இதையும் நம்ம இங்கே வச்சிடலாம். அடுத்தது என்னென்னு பார்க்கலாம்.
இது வந்து ஓகே பார்பிக்யூ சிக்கன். ஓகே ஃபைன். இது நான் ஒரு தட்டில் வச்சிடுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு கூட நான் சொல்கிறேன். இப்போது வந்து நான் என் தட்டில் வந்து எல்லாத்தையும் வச்சுருக்கேன். குஸ்கா, கறி குழம்பு, ரைத்தா, பார்பிக்யூ, ஃப்ரை சிக்கன், மயனீஸ். நான் வந்து சொன்னேன்ல, இது வந்து நோம்பு கஞ்சி நான் சொன்னேன். ஆக்சுவலாக நோம்பு கஞ்சி கிடையாது, சாரி, ஹலீம். ஸோ இது வந்து ஹலீம், நோம்பு கஞ்சி கிடையாது. நான் தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி. இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி நான் பார்க்குறேன். நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த டேஸ்ட் பார்க்கலாம். குஸ்கா குழம்பு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. ஓகே, டேஸ்ட் பார்த்தீங்களா, எல்லாமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்பிக்யூ சிக்கன் கூட நல்லாயிருக்கு. ரொம்ப எண்ணெய்லாம் இல்லை, லிமிட்டட் எண்ணெய் தான் ஊற்றிருக்காங்க போல். நல்லா தான் இருக்குது. மயனீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மயனீஸ். பார்பிக்யூ ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. பார்பிக்யூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிக்கன் பிரியாணி, இந்த குஸ்காவோட எனக்கு ஃபஸ்ட்டு பார்பிக்யூ சிக்கன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. மைனீஸில் டிப் பண்ணி சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கு. இது வந்து சிக்கன் 65, அதையும் பார்த்துடலாம். இன்னும் நல்லாயிருக்கு. பட் எனக்கு ஃபஸ்ட்டு தான் பிடிச்சிருக்கு. பார்பிக்யூ தான் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அப்புறம் பரோட்டா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சாப்பிட்டுட்டு கடைசியாக நான் சாப்பிடுவேன். ஸோ அவ்வளோதான், நான் பொறுமையாக எல்லாத்தையும் சாப்பிட்றேன். இது ஒரு ஆளால் சாப்பிட முடியும், என்னால் சாப்பிட முடியாது. ஸோ எப்படியும் ஷேர் பண்ணிப்பேன் நான். பட் சொன்ன மாதிரி இது நல்லா சாப்பிட்றவங்க ஒரு இஃப்தார் வாங்கினா நல்லா சாப்பிட்லாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த இஃப்தார் பேக் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி 14th முடியுதில்ல, ஸோ அதுக்குள்ளே நீங்களும் உங்களுக்கு இஷ்டம்னா ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், பாய்.